Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Excel VBA யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷீட்டை வந்து one placeல இருந்து another placeக்கு எப்படி வந்து நம்ம மூவ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். previous வீடியோல வந்து நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஷீட்டை வந்து காப்பி ஆஃப் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு ஷீட்டை வந்து one placeல இருந்து another placeக்கு எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா எக்ஸல்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 6 place name வந்து ஷீட்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சின்ற ஷீட்டை வந்து நான் மதுரைக்கு ஆஃப்டரா கொண்டு போயிட்டு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேனாக்க இப்போ இங்க இருந்து நம்ம மவுஸ்ல அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து இங்க ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அப்படியே இங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மதுரைக்கு பக்கத்துல வந்து திருச்சிங்கிறது வந்துருச்சு. இப்போ மதுரைக்கு முன்னாடி வந்து நான் இந்த அரியலூர்ன்ற பிளேஸ மூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த ஷீட்டை இங்க வந்து நம்ம கொண்டு வந்துட்டு அந்த கர்சரை வந்து இப்படி விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ மதுரைக்கு பக்கத்துல வந்து ரைட் சைடு திருச்சி இருக்கு, லெஃப்ட் சைடு அரியலூர் இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பெரம்பலூர் சென்னை இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்றது, VBA யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கோடிங் மூலமா நம்ம வந்து மூவ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ Alt F11 கொடுத்து என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் வந்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கோடு நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸல் மூவ் ஷீட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடியூலுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன், மூவ் ஷீட்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ 2 லைன்ஸ்ல வந்து நம்ம கோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் ஷீட் நேம். சோ பெரம்பலூர் அப்படிங்கிற ஷீட்டை வந்து நான் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போறேன். அது எங்க மூவ் ஆஃப்டர் ஷீட்ஸ் திருச்சிக்கு ஆஃப்டரா வந்து நான் அந்த ஷீட்டை மூவ் பண்ண போறேன். இப்ப திருச்சிங்கிறது லாஸ்டா இருக்கு. இப்ப அதுக்கு ரைட் சைடு வந்து நமக்கு இந்த ஷீட் போய் ஆட் ஆயிரும். அதாவது திருச்சி ஆஃப்டரா போயிட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? அகைன் வந்து ஷீட் சென்னைன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ பெரம்பலூர்ன்றது மூவ் ஆயிருச்சுன்னா அடுத்து சென்னைங்க இருக்கும். சென்னையை கொண்டு போயிட்டு திருச்சிக்கு பிஃபோரா நான் ஆட் பண்ண போறேன், மூவ் பண்ண போறேன். ஆட் கிடையாது, மூவ் பண்ண போறோம். அந்த என்டையர் ஷீட்டையே நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. திருச்சிக்கு முன்னாடி ஆட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கோடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. F8 பிரஸ் பண்ற, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பெரம்பலூர்ன்ற அந்த பிளேஸ் அந்த ஷீட் வந்து எனக்கு இங்க திருச்சிக்கு ஆஃப்டரா வந்து மூவ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்தது, இப்போ ஆஃப்டரா போயிட்டு மூவ் ஆயிருச்சு. இப்ப அகைன் வந்து பிஃபோரா திருச்சிக்கு பிஃபோரா அந்த சென்னைன்ற அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஷீட் வந்து எனக்கு திருச்சிக்கு முன்னாடி வந்து சென்னை ஆட் ஆகணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா திருச்சிக்கு முன்னாடி வந்து அந்த சென்னைன்ற ஷீட் வந்து மூவ் ஆயிருச்சு, ஃப்ரண்ட்ல இருந்து இங்க மூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப ப்ரோக்ராம் எண்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தஞ்சாவூர் அரியலூர் இருக்கும். இப்படி நமக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ அந்த பிளேஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இதுல ரெண்டே ஆப்ஷன் தான் இந்த VBA பொறுத்த வரைக்கும். ஒன்னு ஆஃப்டரா ஆட் பண்ணலாம், ஆர் பிஃபோரா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, இது தவிர நமக்கு எதுவும் கிடையாது. சோ இப்ப இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும்னா நீங்க பிக் டாஸ்க் லெவல்ல போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நம்ம பப்ளிஷ் பண்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணுங்க எல்லா கோட்ஸையும். இந்த கோட் எல்லாமே நம்ம வந்து டாஸ்க் லெவல்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.